வணக்கம். தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பரான நல்ல செய்தி. சரி, அது என்ன அறிவிப்பு? யாருக்கெல்லாம் இதனால நன்மை கிடைக்க போகுது? வாங்க, இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சிம்பிளா பார்க்கலாம். ஓகே, இந்த சிறப்பு நிதி தொடுப்பை பத்தி இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரெண்டு கேள்வி ரொம்ப முக்கியம். முதல்ல, இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது? ரெண்டாவது, எவ்வளவு கிடைக்க போகுது? இதுக்கான பதில தான் நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த அறிவிப்போட முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிதியுதவி. அதாவது, உங்களுக்கு மார்ச் மாசம் வர பென்ஷனோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா தொகை உங்க கைக்கு வரப்போகுது. ஆமாங்க, அந்த ஸ்பெஷல் தொகை சரியா 2000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, மாசம் மாசம் வர்ற பென்ஷன் பணத்தோட இந்த 2000 ரூபாயும் சேர்ந்து வரும்போது அது நிச்சயமா நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ இந்த 2000 ரூபாய் சிறப்பு நிதி சேர்ந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் மொத்தமா எவ்வளவு பணம் கிடைக்கும்? வாங்க, அந்த கணக்கை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். முதியோர் மற்றும் விதவைகளுக்கு அவங்களோட வழக்கமான 1200 ரூபாயோட இந்த சிறப்பு நிதியும் சேர்ந்து மார்ச் மாசம் மட்டும் மொத்தம் 3200 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 ரூபாயாகவும், பராமரிப்பு உதவி வாங்குற மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாயாகவும் இந்த தொகை உயருது. இந்த உதவியோட அளவு எவ்வளோ பெருசுன்னு பாத்தீங்கன்னா, மாநிலம் முழுக்க கிட்டத்தட்ட 38 லட்சம் பேர் இதனால பயனடைய போறாங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மக்கள் நலத்திட்டம். ஆனா அரசாங்கம் இந்த ஓய்வூதிய உதவியை மட்டும்தான் அறிவிச்சாங்களா? இல்லவே இல்ல. இது ஒரு பெரிய நிதி உதவி தொகுப்போட ஒரு பகுதி மட்டும்தான். ஆமா, ஓய்வூதியதாரர்கள் மட்டும் இல்லாம மீன்பிடி தடை காலத்துல இருக்கிற மீனவ குடும்பங்களுக்கும் நீலகிரி தேயிலை விவசாயிகளுக்கும் கூட நிதியுதவி அறிவிச்சிருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது அரசாங்கம் பல தரப்பு மக்களையும் மனசுல வச்சிருக்கிறது நல்லா தெரியுது. சரி, இந்த அறிவிப்பு ஏன் வந்தது? அதுவும் ஏன் இந்த நேரத்துல? இந்த முடிவுக்கு பின்னால இருக்கிற சில முக்கியமான காரணங்களை நாம இப்ப பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ பெண்களுக்கு இதே மாதிரி ஒரு 2000 ரூபாய் சிறப்பு உதவி கொடுத்தாங்க. அதுக்கு மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு. அதை பார்த்துட்டு ஓய்வூதியதாரர்களும் எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு உதவி வேணும்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த கோரிக்கையை ஏத்துக்கிற மாதிரி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. முதலமைச்சரே கூட நம்பிக்கையோடு அவங்க வச்ச கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கோன்னு சொல்லியிருக்காரு. சோ இது மக்கள் கேட்டதுனால தான் செய்யப்பட்ட ஒரு அறிவிப்புங்கிறத அரசாங்கமே தெளிவுபடுத்தியிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிறப்பு உதவி அறிவிப்பு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு. இதையும் இந்த அறிவிப்புக்கான ஒரு பின்னணியா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ 38 லட்சம் பயனாளிகளோட மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, இந்த பணம் எப்படி நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறது தான். வாங்க, அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். பணம் உங்க கைக்கு வர்றதுக்கு நீங்க பெருசா எதுவும் அலைய தேவையில்ல. வழக்கமா உங்களுக்கு பென்ஷன் பணம் எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருமோ அதே அக்கவுண்ட்டுக்கு இந்த பணமும் நேரடியா வந்துரும். ஒருவேளை பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா மணி ஆர்டரா உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும். இந்த டிபிடி, அதாவது நேரடி பண பரிமாற்ற முறை இருக்கே, இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதனால நடுவுல எந்த தாமதமும் இல்லாம, எந்த குளறுபடியும் இல்லாம அரசாங்கத்தோட உதவி பணம் நேரடியா சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேருது. ஓகே, இந்த புதிய நிதி உதவி திட்டம் யாருக்கு, எவ்வளவு, எப்படி கிடைக்கும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. இந்த மாதிரி அரசாங்கம் நேரடியா மக்கள் கையில பணம் கொடுக்கிற திட்டங்கள் நம்ம சமூகத்துல உண்மையிலே என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.